بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون. அன்பிற்கினியே சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். முக்கியமாக இந்திய தௌஹீத் ஜமாஅத்தினுடைய நிர்வாகிகளாக இருக்கின்ற நாங்கள் உங்களை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இப்போது ஹஜ்ஜி பெருநாளை பொறுத்த மாத்திரத்திலே பிற விஷயத்திலே எப்போதும் போல குழப்பம் ஏற்பட்டிருந்தாலும் அதெல்லாம் இரண்டாக நின்றுவிடும். ஆனால் இந்த வருடம் 3 பெருநாள் என்ற அளவுக்கு சென்றிருக்கிறது. 16ஆம் தேதி ஒரு சாரார் பெருநாள் கொண்டாடுகிறார்கள். 17ஆம் தேதி ஒட்டுமொத்த இந்தியாவும் பெருநாள் கொண்டாடுகிறது. 18ஆம் தேதி நாம் முன்னாடி இருந்துவிட்டு வந்திருக்கிறோமே, அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் பெருநாள் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதில் உள்ள குழப்பம் என்னவென்றால், இந்திய தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த மாத்திரத்தில் பிறை பார்த்தல் என்ற அடிப்படையில் தான் பெருநாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பிறை எங்கு பார்த்தாலும், அதாவது இந்தியாவை பொறுத்த மாத்திரத்திலே எங்கு பார்த்தாலும் எடுத்துக்கொள்வது என்ற அளவிலே நாம் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த ரீதியிலே மாலகனில் பிறை பார்க்கப்பட்டிருக்கிறது. அது முழுக்க முழுக்க கன்ஃபார்ம் பண்ணப்பட்டு சாட்சிகளோடு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் நம் சார்பாக யார் அறிவித்தார்களோ அவர்களிடமும் நாம் கேட்டு அதை ஊர்ஜிதம் செய்து கொண்ட பின்புதான் இந்த அறிவிப்பை 17ஆம் தேதி என்ற அறிவிப்பை நாம் செய்திருக்கிறோம். 17ஆம் தேதி புதன்கிழமை பெருநாள் இன்ஷா அல்லாஹ் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற நம்முடைய அமைப்பை சார்ந்தவர்கள் கண்டிப்பாக திடல் தொழுகை ஏற்பாடு செய்து கொண்டாட வேண்டும் என்பதை நாம் தெரிவித்திருக்கிறோம். இதில் குழப்பம் விளைக்கின்ற அளவிலே நாம் முன்னாடி எந்த அமைப்பிலே இருந்தோமோ அவர்கள் இந்திய தௌஹீத் ஜமாத் என்ற நம் பேரை களவாடி அல்லது கிரிமினல்தனமாக அதை பயன்படுத்தி பல இடங்களிலே 18ஆம் தேதி தான் பெருநாள் கொண்டாடப்படும் என்றும் 19ஆம் தேதி குர்பான் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் 17ஆம் தேதி என்று அரஃபா நோன்பு வைக்க வேண்டும் என்றெல்லாம் அறிவித்துக் கொண்டிருப்பதாக பரவலாக செய்தி வருகிறது. நம் பேரை தவறாக, மிக தவறாக பயன்படுத்துகிறார்கள். இந்திய தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த மாத்திரத்திலே 2009 ஜனவரி மாதம் 14ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. பல போராட்டங்கள், பல ஆர்ப்பாட்டங்கள், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் முத்திரை பதிக்கக்கூடிய அளவிலே அல்லாஹ் திருமண பதிவு சட்டத்தில் எல்லாம் நமக்கு ஒரு அற்புதமான வெற்றியை அல்லாஹ் தந்தான். நாம் என்று மார்க்கத்திக் கொள்வதற்காக இதை நான் உங்கள் மத்தியில் சொல்லவில்லை. ஆனால் முதலில் அதை எடுத்து சென்ற போது அத்தனை பேரும் கேலி பேசினார்கள், கிண்டல் செய்தார்கள். இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இது உச்ச நீதிமன்றத்தினுடைய
ஆணை இது, இந்த ஆணையை மாநில அரசு எப்படி செய்ய முடியும் என்றெல்லாம் மிகப்பெரிய அறிவாளி என்று மிகப்பெரிய அற்புதமான உலமா என்று போற்றப்பட்டவர்கள் எல்லாம் கேலி பேசினார்கள், கிண்டல் பேசினார்கள். ஆனால் அல்லாஹ் அதை உணர வைத்தான். பல பேருக்கு நாம் உணர்த்தினோம். அதனுடைய முடிவிலே தமிழக அரசும் அந்த திட்டத்தை கிடப்பில் போடுகின்ற அளவுக்கு இன்றைக்கும் கூட அந்த திட்டம் நிறைவேற்றப்படவில்லை. அதுல என்ன மாறுதலை நீங்கள் செய்ய விரும்புகின்றீர்களோ அத்தனையும் செய்து தாருங்கள், அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுகின்ற அளவிலே, சட்ட அமைச்சராக இருக்கின்ற துரைமுருகன் சொல்லுகின்ற அளவிலே அல்லாஹ் ஆக்கி வைத்தார். அத்தனை இயக்கங்களை ஒன்றிணைத்து அந்த போராட்டத்தை நாம் முன்வைத்தோம். அதே போல இந்த தீர்ப்பு, பாபரி மசூதியினுடைய தீர்ப்பு வந்தபோது எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள், யாரும் வாய் திறக்கவில்லை. முதல் முறையாக தெளிவாக இந்த தீர்ப்பு தவறு, இந்த தீர்ப்பை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த தீர்ப்புக்கு எதிராக நாம் போராட வேண்டும். இந்திய தௌஹீத் ஜமாத்துடைய பொதுக்குழுவை அவசரமாக சேலத்திலே கூட்டி அந்த பொதுக்குழுவிலே நீதிமன்ற முற்றுகையிடுவோம் என்று அறிவித்து அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி அன்று முற்றுகை போராட்டத்தையும் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ஒரு வெற்றிகரமாக நடத்தி, அதிலும் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அத்தனை பேரும் கைது செய்யப்பட்ட காட்சிகள் எல்லாம் நீங்கள் கண்ட ஒன்று. இதையெல்லாம் நம்முடைய கண்ணியத்துக்குரியவர் என்று நம்மளால் கருதப்பட்ட அண்ணன் அவர்கள், பாசத்துக்குரிய அண்ணன் பிஜே அவர்கள் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று நினைக்கிறோம். அதனுடைய எதிர்விளைவு எதுவென்றால், 2 வருடங்களாக எவ்வளவோ தொந்தரவுகள் எல்லாம் ஏற்படுத்தினார்கள், எவ்வளவோ பிரச்சனையெல்லாம் மக்கள் மன்றத்திலே வைத்தார்கள், பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அல்லாஹ் இந்த இயக்கத்தை அதை வளர்த்து காட்டினார். அதை பொறுத்து கொள்ள முடியாத அளவிலே இன்றைக்கு இந்திய தௌஹீத் ஜமாத்தை தன்னுடைய மகனுடைய பேரிலேயே பதிவு செய்து, தன்னுடைய மகன் பிஜே முகமதுடைய பேரிலேயே பதிவு செய்து, அவருடைய மைத்துனரே அதனுடைய பொதுச் செயலாளராக இதாயத்துல்லா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாகவும், அதே போல பொருளாளராக இன்னொரு மைத்துனராக இருக்கக்கூடிய சம்சுல் ஹுதா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு, அவருடைய இன்னொரு சகலையாக இருக்கின்ற ஒரு துணைத் தலைவராகவும், அவருடைய 2 மகன்கள் உறுப்பினர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைப்பை போல ஒன்றை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்திய தௌஹீத் ஜமாத் ட்ரஸ்ட் ஆக்டிலே பதிவு செய்யப்பட்டு 2009 ஜனவரி மாதமே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஜமாத்தாக நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் 2 வருடமாக. இப்போது இதை பதிவு செய்து, எங்களுக்கு தான் சொசைட்டி ஆக்டிலே பதிவு செய்து, நாங்கள் தான் இந்திய தௌஹீத் ஜமாத் என்று போஸ்டர் ஒட்டிக் கொள்வதும், அதன் மூலியமாக மக்கள் மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்துவதும், இதை எதை காட்டுகிறது என்றால், உண்மையிலேயே தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், அண்ணன் அவர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எங்கே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திலே இருந்து பல மக்கள் இந்திய தௌஹீத் ஜமாத்திலே வந்து கொண்டிருக்கிறார்களே என்பதை தாங்க முடியாமல் ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஒன்று. அடுத்ததாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய எந்த உறுப்பினர்களையும் அவர்கள் நம்பவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை, அந்த அமைப்பை, இந்த அமைப்பு புதியதாக அவர்கள் எதை பதிவு செய்திருக்கிறார்களோ அந்த அமைப்பில் கூட தன்னுடைய குடும்பத்தை தான் ஒட்டுமொத்தமாக வைத்திருக்கிறார்கள். நியாயம் உள்ள படைத்தவர்களுக்கு எது நியாயம் என்பது உங்களுக்கு தெரியும். நாங்கள் எதையும் அல்லாஹ் முன்னாடி ஒப்படைக்கக்கூடியவர்கள். யா அல்லாஹ், யார் ஆரம்பித்தால், யார் இதை நடத்தினார்கள், யார் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது அவனுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், நீங்களும் சாட்சியாளராக இருக்கின்றீர்கள். அதே போல அண்ணன் பிஜே அவர்களுக்கும் தெரியும். ஆனாலும் ஏதோ ஒன்று ஏற்பட்டிருக்கிறது, இதற்கு பதிலை கண்டிப்பாக அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் எப்போதும் போல இந்திய தௌஹீத் ஜமாத் இயங்கும். அந்த எந்த விதமான தடைக்கற்களையும் யாராலும் ஏற்படுத்த முடியாது. குழி தோண்டி புதைத்த பின்புதான் இந்திய தௌஹீத் ஜமாத் முளைத்து வந்தது என்பதும் உங்கள் அறிந்த ஒன்றுதான். எத்தனையோ குற்றச்சாட்டுகளுக்கு இடையில் தான் உடைத்தெறிந்து கொண்டுதான் இந்த ஜமாத் நம் மத்தியிலே இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக உங்களுடைய துவாக்களோடு தொடர்ந்து பணியாற்றுவோம். எந்த விதமான குழப்பத்திற்கும் நீங்கள் இடம் கொடுத்து விடக்கூடாது. இப்படி குழப்பம் ஏற்படுத்தக்கூடியவர்களை நியாயம் உள்ளம் படைத்த தமிழ்நாடு
தௌஹீத் ஜமாத்திலே அங்கத்தினராக இருக்கின்ற என் சகோதரர்களுக்கு நான் அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். நாங்கள் ஏதாவது தவறிழைத்திருந்தால் சுட்டிக்காட்டுங்கள், திருத்திக் கொள்ள தயாராக இருக்கிறோம். ஆனால் எங்கள் மீது இப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்று, செயல்பாடுகளை முடக்க வேண்டும் என்றெல்லாம் கங்கணம் கட்டினால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், பேர் மட்டும் வைத்துக் கொண்டக்கூடிய இயக்கம் அல்ல இது. மனித உள்ளங்கள் மூலியமாக இயங்கக்கூடிய இயக்கம். உங்களை போன்ற சகோதர சகோதரருடைய துஆக்கள் மூலியமாக இயங்கக்கூடிய ஜமாத் இது. ஆகவே தடை போட நினைப்பவர்கள் கண்டிப்பாக ஏமாந்து விடுவார்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு, இதை அரசு ரீதியாக சட்ட ரீதியாக நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், சந்திப்போம். தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்திய தௌஹீத் ஜமாத் செயல்படும் என்பதை தெரிவித்து உங்கள் மத்தியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். ஸலாம்.